பெற்றேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் கொள்தல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிற்போய் இல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ஜாதக அலசல் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஜாதக அலசல் தான். என்னென்னா மேஜர் பாயிண்ட் என்னென்னா, இவருக்கு 2 கல்யாணம் ஆகிடுச்சு. ஆண் ஜாதகம் 2ம் கல்யாணம் ஆனாலும் சந்தான விருத்தி இல்லை, இவருக்கு குழந்தை பேர் இல்லை. இப்போ வயது 50 ஆயிடுச்சு. என்ன செய்யலான்னு கேட்க வந்த ஜாதகம் தான் இது. ஸோ இது கேள்வி. இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் எடுக்கலான்னு பார்க்கலாம். இது நேரடியாக எனக்கு வந்த ஜாதகம் இல்லை, என் நண்பர்களுக்கு வந்த ஜாதகம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஜாதகங்கள் பார்க்க பார்க்க ஒரு படிப்பினையாகும். திருமண பொருத்தத்திற்கு எப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்தால் இதற்கு ஏற்ற ஜாதக அமைப்பை எப்படி பொருத்தணுங்கிறதுக்கான ஒரு பயிற்சியாகவும் இதை வச்சுக்கலாம். சரி, ஜாதகத்துக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இவர் பிறந்தது 22/10/1925. இப்போ 50 வருடம் 6 மாதம் 16 நாள் ஆகுது. லக்னமாக வந்திருக்கிறது கடக லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மேசராசி. லக்னத்தில் சனி பகவான் நிஷ்மலமாக உட்காந்துருக்கிறார். 7ஆம் அதிபதி சரராசியில் தாரம் 2 சொல் அப்படிங்கிற அமைப்பில் லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்து ஒரு தோஷத்தை தரக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறார். ஏன்னா சந்திரன் வீட்டில் சனி அமரும்போது இது புணர்வு தோஷமாகவும் இருக்கிறது. சரி, குடும்பத்தை அமைச்சு தர வேண்டியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்கிறார்? லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல அவரும் நிஷ்பலமாகி உட்காந்துருக்கிறார். உட்கார்ந்து ராகுகிட்ட நெருங்கியில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறார். அப்படிங்கிற அமைப்பில் பரவாயில்ல அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இங்கே சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம் 2-4 பரிவர்த்தனை ஒரு சிறப்பான பரிவர்த்தனை. பொருளாதார ரீதியாகவும் அதே மாதிரி வீடு மனை மண்மனை வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் சேருவதற்கான நல்ல வாய்ப்பு வசதிகளை கொடுக்குமே தவிர திருமண வாழ்க்கைக்கு இந்த என்ன சொல்கிறது பரிவர்த்தனை உகந்த பரிவர்த்தனை அல்ல அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்தில் அமர்ந்த சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி ஆதிபத்தியம் பெற்றவர். ஸோ அவர் பாதகாதிபதி ஆதிபத்தியம் குடும்பத்தில் அமரும்போது அந்த குடும்பங்கிற விஷயம் ஒரு பாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடலாம். சரி, ஓகே. களத்திரஸ்தானாதிபதி யார்? சனி பகவான். அவர் எப்படி உட்காந்துருக்கிறார்? லக்னத்திலே உட்காந்துருக்கிறார். அவரை யார் பார்க்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார். இந்த லக்னத்திற்கு குரு 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றார். 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருந்தாலும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தை தான் விளம்பரம் செய்வார். பத்தாவதுக்கு குரு வக்ரகதியில் உட்காந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு ஒரு கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் பலன் தான் இங்கே அதிகமாக வேலை செய்யுமே தவிர பாக்கியாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குரு கொஞ்சம் குறைச்சலாகத்தான் தருவார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இங்கே குருவின் பார்வை சனிக்கு இருந்தும் அந்த கலத்திரக்காரகனை காப்பாற்ற முடியவில்லை. ஏன் அப்படின்னா இங்கே சனிபவன் களத்திரக்காரன் மட்டுமல்ல, அட்டமாதிபதியுமாகிறார். குரு பாக்கியாதிபதி மட்டும் இல்லை, ருணரோண சத்துருஸ்தானாதிபதி மாறுகள். அப்போ 6-8 சம்பந்தம் லக்னத்திற்கு இயல்பாகவே வந்துருச்சு. அந்த 7ஆம் இடம் வெகுவாக நசுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. சரி, அப்போ இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சூரியன் சுக்கிரன் இடைவெளி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரி இருக்கும். இங்கே சுக்கிரன் சுயசாரத்தில் தான் இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறார், ஆட்சி வலுக்கு நிகராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அங்கே ஏமாந்து போவோம். ஏனால் சுக்கிரன் பூரம் 2ஆம் பாதம் வாங்கி அம்சத்தில் நீசமடைகிறார். அப்போ இங்கே களத்திர அதாவது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த சுக்கிரன் அம்சத்தில் நீசமடைஞ்சும் ஒரு நீச கலத்திரத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். இது மட்டும்தான் காரணமா அப்படின்னா திசையும் முக்கிய காரணம். ஏன்னா இவர் பிறக்கும்போது சுக்கிர மகாதிசை 7 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் சூரிய மகாதிசை 6 வருஷம், சந்திர மகாதிசை 10 வருஷம். அப்போ 23 வயசு அதில் போயிடுச்சு. அது திருமண காலத்துக்கு இல்லைன்னே வச்சுக்கோம். அடுத்தது செவ்வாய் மகாதிசை வந்திருக்குது இல்லையா, 30 வயது வரைக்கும். இந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள். இந்த லக்னத்துக்கு முதல் யோகர் விரயத்தில் உட்காந்துருக்கிறார். விரயத்தில் உட்காந்து செவ்வாய் தோசை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார். சரி, அந்த 30 வயசில் கூட கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கலாம். அதற்கப்புறம் நடந்த திசை ராகு திசை. ராகு யாரின் சாரத்தை வாங்கியிருக்கிறார்? குருவின் சாரத்தை வாங்கி உட்கார்ந்தார். சுக்கிரன் வீட்டில் சுக்கிரனை பார்த்து அமர்ந்திருக்கிறார். கூட சூரியனுக்கு வந்திருக்கிறார். அப்போ அந்த ராகு திசை இவருக்கு கெடுதலை செய்யக்கூடிய இடத்துல நிற்குது. கெடுதல்னால் நீங்கள் மன வாழ்க்கையை மட்டும்தான். டோட்டலாக மற்ற வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இவர் ஃபினான்ஷியலாகலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறார், ஹெல்த் வைஸில் நல்லா தான் இருக்கிறார். ஸோ அந்த திருமண வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய இடத்துல இந்த ராகு அமர்ந்து அந்த ராகு குருவின் சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறார் 48 வயசு வரைக்கும். அப்போது அதுக்கு திருமண வாழ்க்கைக்கு இந்த மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும்
பாவக வலுக்களையும் தோஷ நிவர்த்தியையும் தோஷ சாமியத்தையும் திசை தோஷத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் போட்டு இருந்தால் கண்டிப்பாக பால வைக்க முடியும். இவருக்கு இயல்பாகவே 3ஆம் இடத்தை பாருங்கள், புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்படி நம்ம எடுத்துட்டாலும், ஆட்சி உச்ச மூல திரிகோணம் எடுத்துக்கிட்டால் உச்ச வீடு பாதிக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இங்கே புதன் 3ஆம் இடத்துல அமர்ந்து செவ்வாய் சனியால் பார்க்கப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது அங்கே வலு குறைஞ்சிருக்கு. அப்போ 3, 7, 11 காம திரிகோணம் சொல்லக்கூடிய அந்த இடமும் வலு குறைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் திருமணத்திற்கு பார்க்கும்போது 1, 2, 7, 8 மட்டும் இல்லாமல் 3, 7, 11, 5, 9 இந்த மாதிரி பாவங்களையும் வலுவான இணை கவனிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் உங்களுக்கான படிப்பினையாக இருக்குங்கிறது என்னுடைய சிறு புரிதல். இதையெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஜாதகத்திற்கு ஆப்போசிட் ஜாதகம் வலுவான ஜாதகமாக வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இங்கே தாரதோஷம் இருக்குங்கிறக்காக அங்கே 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் நல்ல வலுவான ஜாதகம் அமைப்பை எடுத்துக்கிட்டால்தான் அங்கே நிலையாக போக்க முடியும். இல்லை அப்படின்னா அது தொந்தரவை தந்துவிடும். ஏன்னா இங்கே பாருங்கள், 7ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் சேர்க்கை இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ ஆப்போசிட் ஜாதகம் நல்லா 7ஆம் இடம் இன்னும் வலுவான ஜாதகமாக பார்த்துரும். அப்படி அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு விதி இருக்குது. கடகலக்கணம் சிம்மலக்கணங்களும் மகர கும்பலக்கணங்களுக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பை தருவதில்லைன்னு. அது ஒரு பொதுவான விதி தான், ஆனால் எல்லோருக்கும் அது பொருந்துவதில்லை. அப்படிப்பட்ட இந்த கடகலக்கணம் சிம்மலக்கணம் மகரம் கும்பலக்கணம் வரும்போது இன்னும் நம்ம ஜாக்கிரதையாக பொருத்தம் போட வேண்டும். இது பொதுமக்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது 12 கட்டம் தான், எல்லாத்துக்கும் ஒரு கட்டம் தான், எல்லாத்துக்கும் நவகிரகங்கள் தான், எல்லாத்துக்கும் 12 ராசி தான். ஆனால் நம்ம ஜோதிடராகிய நமக்குத்தான் தெரியும் அதனுடைய விபரீதங்களும் சாதக பாதகங்களும் நன்மைகளும் தீமைகளும் நமக்கு அது உள்வாங்கி அதை கவனித்து பொருத்தம் போடும்போது இந்த மாதிரி ஜாதகங்கள் கல்யாண சந்தையில் சில சங்கடங்களை தவிர்ப்பதோடு தடுக்கப்பட்டு அடுத்த வாழ்க்கைக்கான முயற்சிக்கு போவதற்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்கிறது என்னுடைய சிறு கருத்து. இந்த இருதர அமைப்பை கொடுத்தும் புத்திரப்பேறு இல்லைங்கிறதுக்கான காரணம் இன்னொன்று பாருங்கள். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு 12 போய் வந்துட்டாருங்களா, அது மட்டும்தான் காரணமாக அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். குரு பார்க்கிறார், வக்கரமற்ற குரு பார்க்கிறார். அப்போ பாவகோ காரகன அஸ்திங்கிற அமைப்பு இங்கே குறைவாக இருக்கிறது. ஆனால் 5ஆம் அதிபதி யார் பார்க்கிறார்? கேது பார்க்கிறார். அப்போ இங்கே ஒரு இயற்கையாகவே இவருக்கு காலதாமத புத்திரம் அல்லது சங்கடத்தின் பேரில் புத்திர தோஷம் அல்லது புத்திர சோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற காரணத்தினால் இவருக்கு அமைந்த வாழ்க்கை துணையும் சரியில்லாமல் 2 திருமணமாகியும் 52 வயதை நெருங்கியும் இன்னும் புத்திரப்பேறு இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜாதகர். ஸோ நீ வருங்காலம் எப்படி இருக்குங்கிறது மற்ற விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்கிறாங்கங்கிறத நாம் இங்கே பார்த்துக்கலாம். இது ஸ்ரீ செந்தூர் ஜோதிடம். இதுவரைக்கும் ஆதரவு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சமீப காலமாக கொஞ்சம் உடல்நிலை சரியும் இல்லாததுனால வேலைப்பளவும் அதிகமாக இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. இன்னும் ரெகுலராக போடுவதற்கான முயற்சிகள் செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூர் ஜோதிடம்.